நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் தேசிய அரசியலில் அதுவும் ஒரு முக்கியமான பகுதி. இப்போ அவங்களுடைய நலன்கள் என்பது அவங்களுக்கு எங்களுக்கு மாதிரி பரிதாபத்தின் அடிப்படையில் சில வசதிகளை செஞ்சு கொடுங்கிறது அல்ல. அவங்களுடைய நலன் ஒண்ணுதான், தமிழ் ஈழம். அந்த தமிழ் ஈழத்தை நாம் முழுமையாக ஆதரிக்க வேண்டும், அதை வரவேற்க வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும், அதை இறுதி வரையில் வலியுறுத்த வேண்டும். அதற்காகவே தொடர்ந்து நாம் போராட வேண்டும். இது ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் மாதிரி. என்னன்னா அங்க இருந்து இங்க வந்துட்டாங்க, இனிமே இவங்களால அங்க போக முடியாது, போகிறதுக்கான சூழல் இங்க இல்ல. தமிழீழம் மலர்கிற வரையில் அவங்க இங்கதான் வாழ்ந்தாகணும். தமிழீழம் மலர்ந்த பிறகு அவங்க அங்க போகலாம். ஆகவே அங்க இப்போதைக்கும் அவங்க அந்த நாட்டு குடிமகன் தான். ஏன்னா இங்க வந்துட்டாலும் கூட, தஞ்சம் புகுந்தாலும் கூட, இங்கேயே பல தலைமுறை தங்கியிருந்தாலும் கூட அவங்க ஸ்ரீலங்கன் தான், இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள். அப்ப இங்கேயும் நீ குடியுரிமை பெறலான்னு சொல்லும் போது 2 குடியுரிமை ஆயிருது. இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள். அவங்களுக்கு அங்கேயும் குடிமக்களா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கே சர்டிபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ், இங்க அகதி முகாமில் இருந்தாலும். ஆனா இங்கேயே பிறந்து உங்க பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, உங்க பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நாங்க குடியுரிமை தரோம் அப்படின்னா, இவங்க நாளைக்கு ஒரு வேளை ஈழம் மலர்ந்த பிறகு எந்த சூழலிலும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம். இங்க இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போயிடலாம், எடுத்துக்கிட்டு போயிடலாம். அதுக்காக தரப்படுறதுதான் இரட்டை வாக்குரிமை, இரட்டை குடியுரிமை என்பது, இரட்டை குடியுரிமை. எனவே இதையும் சேர்த்து பேசுவதுதான் தமிழ் தேசியத்தின் இன்னொரு அங்கம். நான் வேல்முருகன் அவர்கிட்ட பேசிட்டு போது சொன்னேன், பத்திரக்கோட்டை இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை என்ன பாருங்க, உங்க அரசியல் தாக்கம் தான் அவரை இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கு. நீங்க பேசுற அரசியலின் தாக்கம் தான் இன்னைக்கு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பட்டு நிற்கிறார். ஒரு சயின்டிஸ்ட், எனக்கு என்ன இதுல சம்பந்தம், அவர் போய் செட்டில்டு அவர் லைஃப்ல, அவருக்குன்னு ஒரு சமூக தகுதி இருக்கு, பர்சனலா அவர் ஒரு நல்ல குவாலிஃபைடா இருக்கிறாரு. அது நமக்கு என்ன சம்பந்தம், அவர் பாட்டு ஒதுங்கி இருக்கலாம். ஆனா ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில வேதாஜி பாண்டியன் அவர் பாருங்க, ராமநாதபுரத்துக்காரரு, ஆனால் கடலூருக்கு அவ்வளவு அருமையான ஒரு பாடலை தன்னுடைய படத்திலே வைத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப ரொம்ப அருமையா அந்த பாடல் கொண்டாடப்படும். அவ்வளவு சிறப்பா பாடல் நம்ம ஆல்வின் பாரதி, கலை பாரதி எழுதியிருக்கிறாரு, இசையும் நல்லா அமைச்சிருக்கிறாங்க. இதுல படத்தை முழுசா பார்த்தாதான் நம்ம இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னும் விரிவா பேச முடியும். இருந்தாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது. வேதாஜின்ன உடனே எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. வேதம்னு வேற இருக்கு, ஜின்னு வேற இருக்கு. என்னங்க இது, என்ன நீங்க நேதாஜி மாதிரி வேதாஜின்னு பேர் வச்சிருக்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்ல எங்க அப்பா பேரு வேதமணின்னாரு. அப்ப வேத பாண்டியன், நீங்க வேதமணி பாண்டியன், பாண்டியன் தான் அவருடைய இயற்பெயர். ஜி இருந்தாலும் வேதா இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர், தமிழ் பற்றாளர், ஈழத் தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கி இருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களை இங்கே சேர்ந்து செயல்படணும். இதே தயாரிப்பாளர், இதே இயக்குனர், இதே இசையமைப்பாளர், இதே திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்கு, ஒரு பார்வை இருக்கு, தமிழ் தேசிய பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அடுத்தடுத்த படங்களை நீங்கள் இன்னும் தமிழ் சமூகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும், படைத்து தர வேண்டும். அதில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை, அவர் மிக தீவிரமான தமிழ் பற்றாளர், தமிழர் என்கிற உணர்வுள்ளவர், எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீருவான் என்று உரத்து முழங்கக்கூடியவர். வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு. நான் உங்களை உடனே டிஜிபிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கட்டாயமா ஒரு பிஸ்டல் வாங்கி தர்றதுக்கு உரிமம் நானும் வேல்முருகன் அவர்கள் நிச்சயமா உங்களை அழைச்சிட்டு போய் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். அதெல்லாம் யாரும் உங்களை, நீங்களே பெரிய போராளி தான். ஜாக்குவார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜாக்குவார்னா சிறுத்தைன்னு அர்த்தம். நீங்க சிறுத்தை தங்கம். ஜாக்குவார்ங்கிறது உண்மையிலே அது சிறுத்தைன்னு தான் அதுக்கு பொருள். டைகர்னா புலி, லயன்னா சிங்கம், ஜாக்குவார் அப்படின்னா சிறுத்தை. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்ட், அது பயங்கர ஸ்பீடு. இவரு சண்டையில் அப்படிதானே ஸ்பீடா பண்ணுவாரு, அதனாலதான் அவருக்கு ஜாக்குவார் தங்கம். ஆமா, இப்ப அவருக்கு வயசு 70க்கு மேல ஆகுது. எவ்வளவு எப்படி இருக்காரு பாருங்க, 73 வயசு ஆகுது.
அப்படி வந்து அவர் இதெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணும்போது நான் மிரண்டுட்டேன். ஒரு 2-3 வீடியோ போட்டு காட்டினார் வீட்டில் போயிட்டு. ஐயோ அப்பா என்ன ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன், எங்களால் ஒரு சின்ன யோகா கூட இப்படி பண்ண முடியாது. அப்படி வந்து அதனால உங்களுக்கு வந்து நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இங்கே இருக்காது. நாம் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாகத்தான் நாம் இருப்போம். அந்த வகையில் அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி பாராட்டி இந்த படக்குழுவினரை நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் விடிவெள்ளி இப்போ சேர்க்காவதா? அதான் நான் நின்னாலே சேர்க்காவதான்னு பார்த்தேன். தமிழகத்தின் விடிவெள்ளி தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்புனாலும் தன்னோட அத்தனை வேலையை வந்து நிக்கிற, முன்னாடி நின்று தமிழருக்கு உதவி செய்யற, அவரை எப்படி கடவுள்னு சொல்றதா, அப்பான்னு சொல்றதா, அண்ணன்னு சொல்றதா எனக்கு தெரியல, திருமாவளவன் அண்ணன் அவர்களை அத்தனை பேரும் கைத்தடுங்க. அத்தனை பேரும் ஒரு கைத்தட்ட கூட இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறனாலும் தமிழர்கள் நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இடையில ஒரு 10 வருஷம் மாதிரி தமிழ் பிரச்சனை, தமிழன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்ட காப்பாத்துனது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழங்கையில் இருக்க காரணம் அந்த மாமனிதர் தான். அந்த மாதிரி மனிதன் கூட நின்று பேசுறதுக்கே எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர் நீண்ட ஆயுளா இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை ஒன்று இருக்கு, அந்த இடத்துல சொல்ல முடியல, அவர்கிட்ட தான் சொன்னேன். அந்த ஆசை நிறைவேறணும் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் வந்து, ஏன்னா தமிழர் அப்படின்னா எனக்கு இந்த இலங்கை இந்த இரவு பறவை படத்துக்காக அவங்களை கூப்பிட்டு சரியான ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மிக மிக அற்புதமான ஒரு 2 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் கூட இப்போ கோவாவில் இருக்கணும், ஆனால் அங்கே வந்தது காரணமே இந்த 2 சிங்கங்கள் இருந்திருக்கு. இந்த சிங்கம் கூட நாங்கள் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்காக எப்போ எப்போ அது பிரச்சனை வந்து அத்தனை நேரம் போராடின திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அது வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் ஜெயிச்சவோ தோட்டமானிலாம் நமக்கு தெரியாது, ஆனா ஜெயிப்போம். தமிழர்கள் ஜெயிச்சே தருவோம். எந்த கடவுளையும் எங்கேயும் நம்ம தமிழை தோக்க மாட்டோம். வந்தாலே வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் போட்டு வெளியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம வந்தது யாரா இருந்தாலும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ள இருக்கணும். உள்ள இருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இலங்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் வடநாட்டுல இருந்து வந்து உட்காந்துட்டு அவங்க எல்லாம் விரட்டிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் அகதியா ஆயிட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை சகோதரிகள் என்ன மாதிரி கொலை பண்ணாங்க, அதை நம்ம பார்த்தோம். கண் கலங்கணும். நானே இலங்கைக்கெல்லாம் போயிருக்கும்போது நான் பார்த்தேன். அந்தந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. வாழ்றதா சாகிறதான்னு தெரியல. எல்லாரும் ஒரு நாள் சாவோம், ஆனா தமிழருக்காக குரல் கொடுத்து சாகிறோம் இல்லையா, அதுதான் பெருசு. உலகத்திலேயே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழனா பிறக்கிறதே புண்ணியம். அதுவும் திருமாவளவன் அண்ணன் மாதிரி கூட இருக்கிற இதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் அண்ணன் அவர்கள் பழக்கம், 40 வருஷம் பழக்கம். என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அதனால நான் வந்து அவர் அண்ணனே சொல்ல முடியாது, ஏன்னா என்னோட சின்னவர். அப்பானே சொல்ல முடியாது, என்னோட சின்னவர். தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வம் தான் திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. என்ன பொறுத்தும் எனக்கு தெய்வம் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பவும் நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு போன மாசம் 25ஆம் தேதி டி நகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றது யாரு? போலீஸ். பாதுகாக்க வேண்டியது யாரு? போலீஸ். ஆனா நான் சாவுறேன்னு பயப்படல. அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்க வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வண்டியில ஆயுதம் வச்சிருப்பேன் சார், வெட்டுவேன் எவன் வந்தாலும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் தமிழன், தூத்துக்குடி தமிழன். வெட்டுவேன், எவன் வந்தாலும் வெட்டுவேன், பயப்பட மாட்டேன். சொல்லுவாங்க. சொன்னாங்க இல்லை இல்லை நீங்க வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, அத்தனை பேரையும் என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன். யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்றாங்களோ, யார் யார் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேரை எழுதி வச்சேன். ஒருவேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்க, இன்னைக்கு வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்க அண்ணன் முன்னாடி திருமாவளவன் அண்ணன் முன்னாடி நான் சொல்லணும். ஒருவேளை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னா, போட்டு தள்ளிட்டாங்கன்னா, அவ்வளவு ஈஸியா போட்டுற முடியாது. இருந்தாலும் போட்டுட்டாங்கன்னா எல்லாம் அண்ணன் திருமாவளவன் டைரியில் எழுதி வச்சிருக்கேன், உங்களுக்காகவே ஒன்று பார்சல் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்க தான் பின்னாடி நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வேற யாரும் இல்லை, நீங்க தான், எல்லாரும் நீங்க தான். என்னை வந்து சும்மா தொட்டுட்டுலாம் போயிட முடியாது.
அப்படி தொட்டா அதுக்காக நிறைய பெரிய விலை கொடுக்கணும். ஒருத்தன் கூட வீட்டில் குடும்பத்தோட வாழ மாட்டான். அது பெரிய இது இருக்கணும். இப்போ இந்த படத்தை பற்றி பேசுறேன். ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படம் டைரக்டருக்கு முதல்ல கை தட்டுங்க. ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்கள் பற்றி சொல்லணும்னு ஒரு நினைச்சாங்கல்ல, அதுக்கே ஒரு ஆன்சர், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா யாருக்குமே அது வரல. பணம் இருக்கிறவங்களாம் பீரோவில் கொண்டு அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இல்லை அண்டர் கிரவுண்ட்ல எடுக்கிறாங்க தெரியல. ஆனால் பணம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும், தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த வேதாஜி பாண்டியன் அவர்களும், அந்த தயாரிப்பாளர் அவர்களும், இந்த கேமராமேன் சார் அவர்களும், இல்லை இசையமைப்பாளர்களும், எடிட்டர்களும், இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, ஏன்னா திருமணம் 2 மணிக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், 3 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அவரை பேச அவர் கடலூர் போனோம், அவர் 4 மணிக்கு கடலூர்ல இருக்கணும். அதானே உங்களுக்கு ஒரு எலியாட் ஒன்று வாங்கிக்கங்க அப்படின்னு கேட்டேன். எலியாட் சல்லுன்னு போயிடலான்னு கேட்டேன். அதனால சொன்னேன். அதனால அர்ஜென்டா பேசினால இந்த பேச்சைத்துடன் நான் நிறைவு செஞ்சுட்டு, எப்பவும் சொல்ற மாதிரி உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய நாடு, புண்ணியமான நாடு. அதை விட பெருசு தாய். நம் தாய் அம்மா அம்மானி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அவங்க அம்மானி கத்துறாங்களோ, அதை நம்ம பிள்ளை பிறந்ததுக்கு ஒரு அம்மா அம்மானி நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா அம்மாவை கொள்றான் பணத்துக்காக. அது இல்லாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தாயை மதிங்க. தாயை மதிச்ச மட்டும்தான் தலை நிமிர்ந்து வாழ முடியும். அந்த தந்தையும் தாயும், தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க, ரொம்ப அற்புதம். அந்த பாடலாசிரியர் வந்திருக்காரா? அவருக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டு தட்டலாம். உண்மையிலே சூப்பர். தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. அந்த தாயும் தந்தையை வணங்குங்க. எல்லாத்துக்கும் மேல தமிழை வணங்குங்க. தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி. எந்த நாட்டில் போனாலும் சரி மாடு அம்மானு தான் சொல்லுது. நம்ம காதடிச்சா ஓமுங்கிறதா சொல்லுது. கடல் அலையில போனாலும் தமிழ் தான் பேசுது. எல்லா உயிரினமும் தமிழ் 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 தான் பேசுது. அந்த தமிழனா பிறந்திருக்கிறது பெரிய கொடுப்பனை. அது மாதிரி திருமணம் மாதிரி அவங்க கூட நம்ம இருக்கிறது அதை விட பெருமை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்க தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஒன்றிய அரசு அதிகாரிகளால் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆக அந்த மக்கள் படுகிற அந்த துன்பம், அதைத்தான் நேற்றுக்கு நான் 5 சொன்ன முதலமைச்சருக்கு, நீங்க என்ன கூட நிறைய பேர் நண்பர்களே, ஒரு சீட்டு வாங்கிட்டு போய் அங்க நிக்கிறாரு, திரும்ப 2 எம்பிக்கு போய் நிக்கிறாரு, 4 எம்எல்ஏக்கு போய் நிக்கிறாரு அப்படின்றாங்க. இந்த 2 எம்பியும் இந்த ஒத்த எம்எல்ஏவும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த மக்களுக்கும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் என்ன சாதித்தது என்பதை அப்படி எழுதுறவங்க அப்படி பேசுறவங்க விவாதம் வச்சீங்கன்னா, ஏதோ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தலித் மக்களுக்கான தலைவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 90 கோடி, இன்னைக்கு 140 கோடி மக்கள் தொகையில 80% மேல் இருக்கிற ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக முதல் குரல் கொடுத்த ஒரு ஓபிசி சாராத ஒரு தலைவன் அண்ணன் திருமாவன். அதுபோன்று இன்னைக்கு சட்டமன்றத்தில் நான் சொன்ன, எனக்கு சீட்டு கீட்டு நோட்டு எதை பத்தியும் கவலை இல்லை, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு, இந்த சிறப்பு முகாமை மூடுங்கன்னு சொல்லிட்டு, ஈழ உறவுகளில் சில பேருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஏன் எங்களை நீங்க ரெட்ட குடிமை வாங்குறீங்க, எங்களை அங்க நாட்டுக்கு தள்ள பாக்குறீங்களா, வேற அனுப்ப பாக்குறீங்கன்னு விரும்புகின்ற எம் ஈழ உறவுகள், என் தாய்மண், எமது புலிகள் உறவாடிய மீன்பிடித்த எங்கள் யாழ், அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை, வன்னிமண்ணை போய் மிதிக்க வேண்டும் என்று விரும்புகிற என் ஈழத்து உறவுகள், விரும்புகிறவர்களுக்கு இரட்டை குடியுரிமை, இரட்டை அந்த அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். அது கூட எங்களை சில பேருக்கு விரும்புறாங்க. கட்டாயப்படுத்தி அவங்களை போங்கன்னு சொல்லல. இந்தியா என்பது இது எங்கள் நாடு தான், உங்கள் நாடு. விடுதலை புலிகள் இந்திய ராணுவம் சென்று அங்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பை குறித்து காசி ஆனந்தன் ஐயா அவர்களும் புதுவை ரத்னதுரை அவர்களும் எழுதிய அந்த வரிகள் எல்லாம் இந்த நாங்கள் போய் வருகிறோம் என்று அந்த பாடல் வரிகள் வரும். நன்றி சொல்கிறோம் என்கிற வரிகள் வரும். களத்தில் கேட்கும் கானங்கள் யாகராகங்கள். அந்த பாடல்கள் எல்லாம் நான் கேட்கின்ற போது அவ்வளவு கண்ணீர். நம்மளால நம்ம இந்திய ராணுவம் சென்று செய்த அநியாய அக்கிரம அட்டூழியங்களை குறித்து. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் குறித்து எந்த திரைப்பட இயக்குநர்களும் அப்படிலாம் எடுத்து நாம் வாழ்கிற இந்த இந்தியாவை, நம்முடைய ராணுவத்தை, நம்முடைய அரசை யாரும் அப்படி கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதில்லை. வலிகளை, வேதனைகளை, துன்பங்களை, கணவன் முன் மனைவியை கற்பழித்தான், தகப்பன் தாய் முன் மகளை கற்பழித்தான், எங்கள் பெண் பிள்ளைகளின் மார்புகளை அறுத்து தமிழ்ச்சிகள் கறி வீதிகளில் விற்கப்படும் என்று கம்பிகளில் கோத்தான், என் தாய்மார்களின் கற்பில் இருந்த அந்த பிசுவை காவல்துறையின் துப்பாக்கி முனையில் இருக்கிற கத்தியை கொண்டு கீறி சூஷாக்ஸ் கால்களால் மிதித்தான், தார்களிலே மூழ்கி எடுத்தான், சர்ச்சுகள் மீதும் நல்லூர் கோயில்கள் மீதும் எம் இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் தொழில் செய்த இல்லங்கள் மீதும் உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை, பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு கொலை செய்தான். இந்த வழிகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லி இவ்வளவு வழி நிறைந்தது நம்முடைய வாழ்வு. இன்றைய ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில், ஒரு குளோபல் உலகத்தில் நாம் வேறு விதமான பண்பாட்டு கலாச்சார நாகரிகத்தில் உள்ளடங்கி நம்முடைய வேரை
நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரித்துக் கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டு தமிழர்கள் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எமது ஈழத்து உறவுகள் அந்த கலாச்சாரத்தோடு வாழ்ந்தாலும், உலகத்தில் எவ்வளவு பெரிய கல்லூரிகளில் பட்டங்களை படித்தாலும், எவ்வளவு பெரிய நிறுவனத்தில் இருந்தாலும் தாய் மண்ணான எம் ஈழ மண்ணை மறக்காமல் வாழ்கிறார்கள். உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை ஈழ உறவுகளும் அகதிகளாக போனாலும் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு விடயங்களை, ஆதி தமிழரின் பறை இசையை தமிழ்நாட்டு தமிழச்சி தங்கைகள் தம்பிகளை விட என் ஈழத்து தம்பிகள் கற்றுக்கொள்ளுகிறான். ஒவ்வொரு வீட்டிலும் பறை இருக்கிறது. தமிழீழ மண்ணில் தமிழீழ தேசிய தலைவன கைகளில் எங்கள் கடலூர் மண்ணை சேர்ந்த, கீரனூரை சேர்ந்த என் அண்ணன் திருமாவுக்காக பல பாடல்களை எழுதிய என் அண்ணன் அறிவுமதி அவர்கள் இங்கிருந்து நூற்றுக்கணக்கான பறைகளை அனுப்பி வைத்தார். பறை தமிழர்களின் ஆதி இசை. அதிலிருந்து அல்லது கர்நாடக இசையில் இருந்து பரதநாட்டியம் பரதமுனிவரிடம் கற்றுக்கொண்ட இதிலிருந்து என் தமிழ்ச்சிகள் ஈழத்தமிழ் பிள்ளைகள் இன்றைக்கும் அந்த கலைகளை கையளிக்கிறார்கள். தூய தமிழ்களை, தமிழ் பள்ளிகளை உருவாக்கி கற்றுத்தருகிறார்கள். ஆனால் இந்த மண்ணில் இந்த அகதிகளை தமிழ்நாடு அரசு ஏறெடுத்து பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பார்த்து சில நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தான் என்றும், அதற்கு ஒற்றை தீர்வு பொது வாக்கெடுப்பினூடாக தமிழீழ அரசை உருவாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையும், அதுபோன்று சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும். அதன் கூட இந்த இரட்டை குடியுரிமை ஒன்றிய அரசு மோடி எதை ஒரு திட்டம் பேசிட்டு இருக்கிறதா கூட நாங்க கேள்விப்பட்டோம். தனி அமைச்சர்கள்லாம் உருவாக்குவோம், நாங்க பார்த்துப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. ஒருவேளை நம்முடைய 2 பாண்டியன், தயாரிப்பாளர் பேரும் பாண்டியன், இயக்குனர் பேரும் பாண்டியன், 2 பாண்டிய மன்னர்களுடைய இந்த உருவாக்கத்தில் இருக்கிற இந்த படம் வெளிவந்த பிறகாவது இந்திய நாட்டை ஆடுற அந்த மோடிஜி அவர்களே இந்த இரட்டை குடியுரிமைனாச்சும் கொஞ்சம் கொடுங்க. அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை நீர்த்து போக செஞ்சீங்க, அதுக்கெல்லாம் நான் வரல. எனக்கு அந்த ஒரு பாட்டிலேயே இந்த படத்தை பிடித்திருக்கிறது. ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து இருக்கிறது, அதை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். இது போன்று வலி சுமந்த கதைகளை குறித்து நாம் எடுக்கின்ற போது அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருந்தது.